Chevaruthi, powered by Pommis Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. Heritage Milk மற்றும் VKC Pride. வேண்டாம் பெரியய்யா, நீங்க இங்கேயே இருங்க, நானே இறங்குறேன். எந்த தப்பும் நடக்கலன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இருக்கு. அதை நாள் தட்டி கழிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ வா பார்வதி. மா சொல்லுங்கம்மா. ஆதி, எழுந்திருக்க வேண்டாம்ப்பா, நீ படுத்துக்கோ. எதுக்காக அம்மாவுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தா ஆதி? என் மேல உனக்கு அப்படி என்ன கோவம்? அப்படி சொல்லாதீங்கம்மா. எனக்கு என்னைக்குமே உங்க மேல கோவம் வந்ததில்ல, இனிமேலும் வராது. இது என் மேல உள்ள கோவத்துல எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை. உன் மேல உனக்கு என்ன கோவம்? நீ என்ன தப்பு பண்ண? எதுக்காக நீ உன்னையே தண்டிச்சுக்கணும்? நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய இது ஒரு வகையில நான் இழந்துட்டேமா. அதுக்கான தண்டனை தாமா இது. டெமோ கல்யாணத்தை உங்ககிட்ட மறைச்சதை தவிர நான் வேற எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைச்சது இல்லம்மா. வேற எந்த தப்பும் பண்ணதில்லம்மா. என்ன நம்புங்கம்மா. நான் உங்க பழைய ஆதியா, முழு நம்பிக்கைக்குரிய ஆதி ஆகணும். அதுக்கு நான் என்னம்மா பண்ணணும் சொல்லுங்க. என்னோட தவறு என்னன்னு சொல்லுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன். இந்த அம்மாவை நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா ஆதி? நான் என்னைக்குமே உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை இழந்ததே இல்ல ஆதி.
நீயும் என் நம்பிக்கையை விட்டு விலகி போனதே இல்ல. நம்ம வீட்ல இருக்கிறவங்களே பார்வதி சொன்னதை நம்பல. அப்புறம் மத்தவங்க எப்படி நம்புவாங்க? சீதையே தீ குளிச்சுதான் தன்னை சுத்தமானவன் நிரூபிக்க வேண்டி வந்தது. அதனாலதான் பார்வதி தீ மிதிக்கிறதுக்கு நான் தடை சொல்லல. என் மக எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். அவன் சுத்தமானவன். எனக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும். ஆனா எனக்கு மட்டும் தெரிஞ்ச போதுமா? எல்லாருக்கும் தெரியணும். அதனாலதான் நீ தீயில இறங்கும் போது நான் பேசாம இருந்தேன்டா. மத்தபடி உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல, எந்த வருத்தமும் இல்ல. ஆதி, என் காலில் இருந்த வலியெல்லாம் காணாம போச்சுமா. மனசுல இருந்து பாரம்லாம் குறைஞ்சு லேசாயிடுச்சு. காயம் ஆழமா இருக்கு போல. ரொம்ப வலிக்குதா ஆதி? இரு, அம்மா மருந்து போட்டு விடுறேன். அக்கா, ரொம்ப வலிக்குதா? என்ன விடுறா கணேசா. நம்ம ஊர்ல கால்ல செருப்பு இல்லாம காடு மேடு கல்லு முள்ளுன்னு நடந்து பழக்கம் இருக்கிறேன். எனக்கே இப்படி இருக்கே. பிறந்ததுல இருந்து கால் தரையில படாம செல்லமா வளர்ந்தவர் நம்ம பெரியய்யா. அவரு என் கூட தீ மிதிச்சாரே, அவர் காலம் எப்படி இருக்கும், அது அவர் எப்படி தாங்கிப்பார்னு நினைக்கும் போது மனசு வலிக்குதுடா. இந்த நேரத்துல யாருடா போன்ல? கணேசா, யாருன்னு கொஞ்சம் பாரு. சரிக்கா. யாருடா கணேசா? அக்கா, பெரியதா கால் பண்றாரு. இப்பதான் நீ அவரை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்த, அதுக்குள்ள அவரே கால் பண்றாரு. நீ பெரிய நினைச்சிட்டு இருக்கா மாதிரி பெரியவும் உன்னை நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கா. சரினா பேசு. சீக்கிரமா ஆன் பண்ணி பேசுக்கா. என்ன பேச சொல்ற?
பேசுக்கா. போன் ரிங் ஆயிட்டே இருக்க. பார்வதி எடுக்க மாட்டேங்கிறா. தூங்கிருப்பாளோ? பெரியய்யா தான்ப்பா பண்றாரு. நான் பேசிக்கிறேன். ஹலோ சுந்தரம், நான் ஆதி பேசுறேன். சொல்லுங்க பெரிய தம்பி. ஒண்ணும் இல்ல, பார்வதிக்கு இப்ப கால் எப்படி இருக்கு அதை தெரிஞ்சுக்க தான் போன் பண்ணேன். பார்வதி எப்பவோ தூங்கிட்டா பெரிய தம்பி. ஓ, அதான் போனை நீங்க எடுத்தீங்களா? ஆமா பெரிய தம்பி. சரி, பார்வதியோட கால் இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பார்வதி ஊர்ல காடு மேடு கல்லு முள்ளுன்னு வெறுங்கால நடந்து பழக்கப்பட்டவ. அவளுக்கு ஒண்ணு இல்ல பெரிய தம்பி. மருந்து போட்டுட்டு தூங்கிட்டா. உங்க கால் எப்படி இருக்கு? மருந்து போட்டீங்களா? அம்மா வந்து மருந்து போட்டு விட்டாங்க. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்க பெரிய தம்பி. அப்போ நான் போனை வச்சிடட்டுமா? ஓகே. இன்னைக்கு நிறைய பொண்ணுங்களுடைய வாழ்க்கை பாழா போறது இந்த போன்னாலதான். நீ பார்த்து நடந்துக்க. என்ன தீக்குளிக்க வச்சிடாத. பெரியய்யா போன் பண்ணியும் என்னால அவர் எப்படி இருக்காருன்னு விசாரிக்க முடியாம போயிடுச்சு. சரி விடுக்கா, காலையில பார்த்து விசாரிச்சுக்கலாம். இப்ப நீ தூங்கு. குட் மார்னிங் மேடம். மார்னிங்மா. மார்னிங்ப்பா. குட் மார்னிங் ஆதி. குட் மார்னிங். இப்ப காயம் பரவாயில்லையா ஆதி? நோ ப்ராப்ளமா. நைட்டை விட இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இது பாரு, நீ ஆபீஸ்க்கு எல்லாம் போகாத. லீவ் போட்டுட்டு வீட்லயே ரெஸ்ட் எடு. இல்ல, ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா, கால் எப்படி இருக்கு பார்வதி? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கய்யா, நல்லாதான் இருக்கேன். நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்திருக்கலாம்ல? பரவாயில்லைங்கய்யா, ரெஸ்ட் எல்லாம் தேவையில்லை.
இந்த விஜயா. ஓகே மேடம். அகிலா ம்? யார் வந்திருக்காங்க பாரு. வா நந்தினி, வாங்க சாரதா, வாங்க ராஜசேகர், கம். வாங்க. உட்காருங்க. பார்வதி, காஃபி எடுத்துட்டு வாமா. சரிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னாச்சு நந்தினி, ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? ராஜசேகர், சாரதா, நீங்களும் என்னமோ நார்மலா இல்லையே. என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன்? அது வந்து எதுக்கு டாடி தயங்குறீங்க? நம்ம முடிவை சொல்லுங்க. முடிவா? என்ன முடிவு நந்தினி? அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியல. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். எங்களுக்கு அதான் முக்கியம். அதனால எங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். கல்யாண ஏற்பாடுலாம் ஏதோ நிறுத்திங்க. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். இந்த கல்யாணம் நடந்தா உங்க பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதுன்னு எதை வச்சு முடிவு பண்ணீங்க? அதானே, நீங்க எங்க ஆதிக்கிட்ட என்ன குறை கண்டீங்க? இல்ல இந்த வீட்டுலதான் என்ன குறைய கண்டீங்க? எங்க ஆதிய கட்டிக்கிறதுக்கு, இந்த வீட்டுல சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க. ஆனா அக்காதான் உங்க பொண்ணுக்கு சம்மதம் சொல்லி கட்டி வைக்க முடிவு பண்ணாங்க. நீங்க என்னடான்னா கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரத்தை வச்சுக்கிட்டு இப்ப கல்யாணத்தை நிறுத்துங்க, கல்யாண ஏற்பாடு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வனஜா, அக்கா அதுக்கு இல்லக்கா. நீ கொஞ்சம் அமைதியா இரு. கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அத சொல்லுங்க. இதோ இங்க நிக்கிறாளே இந்த பார்வதி தான் காரணம். நான் பத்த வச்ச நெருப்பு பார்வதியும் ஆதி மாமாவும் தீ மிதிச்சதோட அணைஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அது இன்னும் அணையல. நேர் பூத்த நெருப்பா நந்தினி மனசுல எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. நந்தினி, நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு இப்ப புரியுது. ஆதியும் பார்வதியும் தன்னை சுத்தமானவங்கன்னு அம்மன் முன்னாடி தீ மிதிச்சு நிரூபிச்சிருக்காங்க. அப்புறமும் நீ இப்படி ஒரு முடிவுக்கு வந்தா எப்படி? அக்கா கேக்குறது கரெக்ட் தானே? அன்னைக்கு ராமாயணத்துல சீதை மட்டும் தான் தீ குளிச்சா. ஆனா எங்க ஆதி தானும் தீ மிதிச்சு தன் மேல எந்த தப்பும் இல்லன்னு நிரூபிச்சிருக்கான். இது போதா உங்களுக்கு? இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க. இங்க பாருங்க, இந்த தீ மிதிக்கிறது, அழகு குத்துறது, மண் சோறு சாப்பிடுறது, இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அது எப்படி கதவு தானே லாக் ஆகி தானே திறக்குமா? அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? என்ன பதிலையே காணோம்? சொல்லுங்க, பதில் இருக்கா? இருக்கு. இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் எங்கிட்ட இருக்கு.